அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண திருத்தம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. நாட்டு மக்களின் தவறான செயல், போலீசார் வெளியிட்ட அவசர அறிவிப்பு. வரவு செலவு அறிக்கை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை. கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி. தலை கைகால்களின்றி கரையொதுங்கிய மர்ம சடலத்தால் பெரும் பரபரப்பு. தவறான நடத்தைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமி, 2 இளைஞர்கள் கைது. விபத்தில் சிக்கி முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் உயிரிழப்பு. 2026ஆம் ஆண்டிற்கான பரீட்சைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. மியான்மர் பாடசாலை மீது இராணுவம் நடத்திய குண்டு தாக்குதல், 19 மாணவர்கள் உயிரிழப்பு. அமெரிக்கா ஜப்பானில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ள ஜனாதிபதி. பிரித்தானியாவில் இனவெறியின் உச்சகட்டம், பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம். தொடர்பென விரிவான செய்திகள். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவிப்பொன்று வெளியிட்டுள்ளது. இதன்படி மின்சார கட்டண திருத்தம் குறித்த வாய்மொழி மூலமான பொது ஆலோசனைகளை செப்டம்பர் 18ஆம் தேதி ஆரம்பிக்க உள்ளதாக அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை மின்சார கட்டணம் குறித்த எழுத்துப்பூர்வ முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்வது அக்டோபர் 7ஆம் தேதி முடிவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முதல் அமர்வு திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெறவுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் தெரிவித்துள்ளார். போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை தெரிவிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்தை வேறு தேவைகளுக்காக பயன்படுத்த வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை உடனடியாக தெரிவிக்க போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய 0718598888 எனும் வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளார். போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை பதிவு செய்யும் நோக்குடன் அறிமுகப்படுத்தப்பட்ட குறித்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இதுவரை 7000 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறித்த முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் குறித்த எண்ணிலிருந்து பெறப்பட்ட சில முறைப்பாடுகள் போலீசாருடன் தொடர்பானவை அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை மட்டும் குறித்த வாட்ஸ்அப் எண்ணில் பதிவிடுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான வரவு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய 5 வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட அறிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சட்டமா அதிபரின் வழிகாட்டுதலை பெறுவதற்காக இந்த அறிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்கு தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அனைத்து வேட்பாளர்களும் விரிவான வரவு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய மேலும் 13 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு மேலும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் தொடர்புடைய வேட்பாளர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் கூறியுள்ளது. இனிவரும் காலத்தில் இலத்திரனியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடவுச்சீட்டுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் கீழ் பல மாவட்டங்களில் கடவுச்சீட்டுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அத்துடன் ஒரு நாள் சேவையின் கீழ் சரியான விண்ணப்பங்களை சமர்ப்பித்து 4 மணி நேரத்துக்குள் கடவுச்சீட்டுகளை வழங்குவது தற்போது சாத்தியமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் மகேஷ் கருணாதாச ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் மாதாந்திர வருமானமும் அதிகரித்துள்ளதாகவும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
மாரவில முதுகட்டுவ கடற்கரையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய மாரவில போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கரையொதுங்கிய சடலத்தில் தலை, கைகள் மற்றும் கால்கள் எவையும் இருக்கவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். நீல நிற காற்றட்டையுடன் உடலின் ஒரு பகுதி மட்டுமே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சம்பவம் தொடர்பில் மாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு உடையார்கட்டு தெற்கு குரவில் பகுதியில் சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கடந்த 9ஆம் தேதி உடையார்கட்டு தெற்கு குரவில் பகுதியில் வசிக்கும் 15 வயதுடைய சிறுமியொருவரை சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயது இளைஞன் ஒருவர் வீடொன்றிற்கு இரவு வேளை அழைத்து சென்று துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளார். சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியமை அறிந்த உறவினர்கள் புதுக்குடியிருப்பு போலீசில் முறைப்பாடு வழங்கியதற்காகவே குறித்த சிறுமியை துஷ்பிரயோகப்படுத்திய குற்றச்சாட்டில் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் வீட்டின் உரிமையாளரான 23 வயதுடைய இன்னுமொரு இளைஞனும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இருவரும் புதுக்குடியிருப்பு போலீசாரின் விசாரணையின் பின்னர் தடயவியல் போலீசாரின் அறிக்கையோடு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். திருகோணமலை அனுராதபுர சந்தி விபுலானந்த பாடசாலைக்கு முன்னால் உள்ள பாதசாரி கடவையில் இடம்பெற்ற விபத்தில் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கு. நாகேஸ்வரன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மூதூர் சம்பூரில் இருந்து மரணச் சடங்கு ஒன்றுக்கு பஸ்ஸில் வருகை தந்து பாதசாரி கடவையின் ஊடாக வீதியை கடக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த பெண்ணொருவர் மோதியதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் மூதூர் சம்பூர் பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடையவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் பரீட்சைகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் காப்போது சாதாரண தர பரீட்சை, காப்போது உயர்தர பரீட்சை, பொது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளுக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி காப்போது சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி 17 முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறும். 2026 காப்போது உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும். 2026 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். பொது தகவல் தொழில்நுட்பம் 2026 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி நடைபெறும். 2026 காப்போது சாதாரண தர பரீட்சை டிசம்பர் 8 முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மியான்மரின் மேற்கு ரக்கைன் மாநிலத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 19 மாணவர்கள் கொல்லப்பட்டதாகவும் 22 பேர் காயமடைந்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அராகன் இராணுவத்தினருக்கும் மியான்மர் அரசு இராணுவத்தினருக்கும் இடையே இடம்பெற்ற சண்டையிலே இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. அராகன் இராணுவம் வெளியிட்ட அறிக்கையின்படி இறந்த மாணவர்கள் 15 முதல் 21 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் இந்த தாக்குதலை நாட்டின் ஆளும் இராணுவ ஆட்சிக்குழு நடத்தியது என்றும் அராகன் இராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. இதேவேளை அப்பாவி மாணவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அராகன் இராணுவம் கூறியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா சபையின் குழந்தைகள் நிறுவனமான யுனிசெப் இது ஒரு கொடூர தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளது. மியான்மரின் பாடசாலை ஒன்றின் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல்களிலே இவ்வாறு 19 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக செப்டம்பர் 22ஆம் தேதி அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். தனது பயணத்தின் போது ஜனாதிபதி பல நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளதோடு மேலும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸையும் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தனது பணிகளை முடித்த பின்னர் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் செப்டம்பர் 26ஆம் தேதி ஜப்பானுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஜப்பானில் இருக்கும்போது இந்த மாதம் 27ஆம் தேதி இடம்பெறவுள்ள சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் கலந்து கொண்டு
சிரேஷ்ட ஜப்பானிய அதிகாரிகளுடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் இனவெறியால் சீக்கிய இளம்பெண் ஒருவர் தகாத முறைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானியாவில் பிறந்து வளர்ந்த 20 வயதான பெண் ஒருவரே இவ்வாறு தகாத முறைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், உங்கள் நாட்டுக்கே திரும்பி செல் என தெரிவித்து அந்த பெண் மீது இருவர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அத்தோடு குறித்த பெண்ணை தகாத முறைக்குட்படுத்தி துன்புறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினரிடம் பாதிக்கப்பட்ட பெண் முறைப்பாடு அளித்துள்ளார். இதையடுத்து அவர்களை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் இனவெறி தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் பிரித்தானியாவில் சீக்கிய பெண் மீதான இனவெறி தாக்குதலுக்கு பல்வேறு அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.